இப்போ ஹஜ்ஜுக்கு போறோம் இல்லையா, இப்ப சில வீட்டுல இப்ப பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் முடிக்காம இருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும்னா அப்ப சில பிள்ளைங்களுக்கு இப்ப சீக்கிரமா வர மாட்டேங்குது. அப்ப அவங்க காத்துக்கிட்டே இருந்தா இவங்களுக்கு ஹஜ் போயிடும் இல்லையா? அப்ப அதுக்காக என்ன செய்யலாம் அத நீங்க விளக்கி சொல்லணும். ஏன்னா இப்ப சிலர் என்ன சொல்றாங்க, அந்த கடமை எல்லாம் முடிச்சுட்டு தான் போகணுங்கிறாங்க. ஹயாத் மௌத் அல்லாஹ் கிட்ட இருக்கு. இப்ப அவங்க காத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? சந்தர்ப்பம் வரும்போது அதை பயன்படுத்திக்கணும். அதுக்காக விளக்கம் செய்யும். ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை அம்மா கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தப்பான நம்பிக்கை சமுதாயத்தில் இருக்குது. என்ன நம்பிக்கைன்னா, புள்ள எல்லாம் இருக்குன்னு கல்யாணம் பண்ணி தான் ஹஜ்ஜி கடமைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹஜ்ஜி எப்ப கடமையாகும் கேட்டா, இருக்கிற பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹஜ்ஜிய கடமை, அதுக்கு முந்தி செய்ய தேவையில்லை, அல்லாஹ் கேட்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. இதான் குர்ஆனுடைய வாசகம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, போக வர யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவருக்கு ஹஜ் செய்வது அல்லாஹ்வுக்காக செய்வது கடமை. இவ்வளவுதான் வாசகம் இருக்குது. போக வர சக்தி என்பது ரெண்டு சக்தி, மூணு சக்தி ஆகலாம். அந்த காலத்துல ஒரு சக்தி என்னன்னு கேட்டா பைசா வேணும். போக வர்றதுக்கு சக்தி என்பதுல காசு வேணும்ல, சும்மா பிளைட்ல ஏத்திட்டு போக மாட்டான்ல. அது மக்காவாசியா இருந்தாருன்னா அவர் அந்த சக்தி பிரச்சனை இல்லை. உள்ளூர் வாசி அப்படி ஹஜ்ஜுக்கு போயிடுவாரு. மக்காவை சுத்தி உள்ள ஊருக்காரா இருந்தா 25 ரூபாய் எடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாம். நம்மள மாதிரி ஆட்களுக்கு போக வர சக்தி என்பதுல பைசா முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. பைசா வேணும், கடன்லாம் இல்லாம எல்லா கடனும் போக ஒரு ஹஜ்ஜுக்கு போற அளவுக்கு நம்மள்ட்ட காசு இருந்தா அது கடமை ஒண்ணு. போக வர சக்தி என்பதுல ரெண்டாவது என்னன்னு கேட்டா உடல். நல்லா காசு இருக்குது, விமானத்துல ஏறி அவன் டேக் ஆஃப் ஆகும்போது மண்டையை போட்டுருவான். அப்படி ஆளு போக ஹஜ்ஜு கடமை ஆகும் அவனுக்கு. அது ஏறும்போது எப்படி தூக்கும், காத்து மேல போகும். அப்படி ஆளத்துக்கு ஏத்திக்கிட்டு போய் ஹஜ்ஜுக்கு போக முடியுமா? அவன் அந்த உடல் அப்படி இருக்கணும். ஹஜ் கடமை ஆகும் பொழுது அந்த உடல் பிரயாணத்துக்கு தகுந்தது, இவ்வளவு தூரம் போயிட்டு வரலாம் என்ற அளவுக்கு அந்த உடல் இருக்குமையானால் ஹஜ் கடமையாகும். காசு இருக்குது, உடல் சரியில்லை, கடமையாவாது. அல்லது உடல் நல்லா திரகாத்தமா இருக்குது, போயிட்டு வர்றதுக்கு பைசா இல்ல, அப்பவும் கடமையாகாது. ரெண்டு. இந்த காலத்துல மூணாவது கடமை என்ன வரும் கேட்டா, நம்ம இருக்கிற நாடு அனுமதிக்கணும். பாஸ்போர்ட் விசா காலத்துல வாழ்றோம். அந்த காலத்துல அவங்க வாட்டுக்கு ஒட்டகத்தை கட்டிட்டு போயிட்டு வந்துருவாங்க. இப்ப அப்படி எல்லாம் யாரும் போக இயலாது. நம்மள்ட்ட காசு இருக்குது, உடல்ல சக்தி இருக்கிறது. ஆனால் கவர்மெண்ட் என்ன செய்யுது, தடை செய்யுது. இவ்வளவு பேருக்கு அனுமதிக்க முடியாது. இப்படி ஒரு நிலை ஏற்படுமையான இப்ப இந்தியாவுக்கு சரி பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. குலுக்கல் முறையில 1,00,000 பேர் அப்ளை பண்ணாங்கன்னு சொன்னா 30,000 பேர் கிடைக்கும், 70,000 பேருக்கு இல்லைன்றாங்க. இப்ப சவுதி அரசாங்கத்தில் பேசி அதிகமான மக்கள் 20 கோடி மக்கள் நாங்க வாழ்றோம், எங்களுக்கு பெர்சன்டேஜ் கூட கொடுக்கணும்னு கேட்டு இப்ப இந்தியாவில் எல்லாரும் கிடைக்குது. இப்ப 3 வருஷமா பிரச்சனை இல்ல, நாளைக்கு நெருக்கடி வரலாம். இதுதான் ஹஜ்ஜுடைய கடமையை தவிர பிள்ளை கல்யாணம் பண்ணணும், வீட்டுக்கு பாதியில நிக்கிறத கட்டி முடிக்கணும், அதெல்லாம் சொல்ல இயலாது. வணங்குதா?